சக்ஸஸ் ஆனவங்க அதாவது நின்றக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். விடாமுயற்சியை உரமாக்கி தன்னம்பிக்கையை தண்ணீராக ஊற்றி அவநம்பிக்கையை கலையாக அகற்றி அசத்தலான அக்ரி தேர்வில் வெற்றியை அறுவடை செய்திருக்கும் வெற்றி களஞ்சியங்களே. கன்சிஸ்டண்டா எல்லாரும் படிச்சா கண்டிப்பா கிடைக்கும். நமக்காக படிக்கணும்னாலும் சரி, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பெருமைப்படுத்துவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா நம்ம பேரண்ட்ஸ். அவங்களுக்காக கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா சக்சஸ் நம்மள வந்து சேரும். எங்க அப்பா அம்மா 2 பேரும் படிக்கவே இல்லை. எங்க அப்பாவுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே என்னை படிக்க வச்சு ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு என் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. நான் அதை இன்னைக்கு பண்ணிட்டேன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதனாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா நம்மகிட்ட 3 இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருக்கணும், செகண்ட் ஹெல்த் இருக்கணும், தேர்ட் வந்து எஜுகேஷன் இருக்கணும். இந்த 3த்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா எந்த ஒரு நாள் கிளியர் பண்ணலான்றதுக்கு நானும் ஒரு உதாரணம். ஒரு மிடிலுக்கும் கீழே உள்ள இதில் தான் நம்ம முன்னேறி வந்துருக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ண எல்லாருமே யாருக்காட்டு வழிகாட்டிகிட்டே இருங்க. ஏப்ரல் 1 ரிசல்ட் வந்துச்சு. காலையில் எந்த டென்ஷனும் கிடையாது. 9 மணிக்கு எந்திரிச்சேன், லேப்டாப் எடுத்தேன், ஓடிஜி எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டு பார்த்தா கிளியர்னு வந்துச்சு. ஏப்ரல் 1 எனக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். பட் எங்கள் அம்மா அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அழுதுட்டு மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ யோசித்தேன், இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அழவே வைக்கக்கூடாது, அடுத்த ஏப்ரல் 1 நான் பாஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேம்மா. நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா கூட அப்போ கூட படிச்சுட்டு இருப்பா. கண்ணு வந்து படுனா கூட இல்லைம்மா கண்டிப்பாக வாங்கணும், இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் 2 மார்க்கில் போயிடுச்சு. அடுத்த அட்டெம்ப்டில் 1 மார்க்கில் போயிடுச்சு. இது என்னோட 3rd அட்டெம்ப்ட்டு. இந்த டைம் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன்ற ரொம்ப நம்பிக்கையில் இருந்தேன். யாரும் எதை பற்றியும் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். வேலை கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். நிறைய பேர் கைடன்ஸ் பண்ணுங்கள். உங்களை வச்சு கண்டிப்பாக ஒரு 100 பேர் வேலைக்கு போகணும். அது ஏதாட்டும் ஒரு வகையில் ஒரு 100 பேர் வேலைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்குமே கைடன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. என்னுடைய பையன் இப்போ அந்த கனவை நிறைவேற்றிட்டாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீ கண்டிப்பாக ஆஃபீஸர் தான் ஆவ, இந்த வருஷம் நீ ஆஃபீஸர் தான். என் பர்த்டே விஷலேருந்து எல்லாமே ஆஃபீஸர்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. ராஜா சார் சொல்வார், பார்த்துக்கலாம் மேடம் படிங்க, என்னை எங்கே பார்த்தாலும் அக்ரி மேடம் தான் சொல்வார். அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஜினியரிங் கட் ஆஃப்லாம் நல்லா வந்துச்சு. அப்போ எல்லாருமே ஏன் அக்ரி சூஸ் பண்ணேன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபார்முலா இருந்து அவள் அக்ரி எடுக்கணும்னு விருப்பப்பட்டோம். அதே மாதிரி அக்ரி எடுத்தா. அடுத்த தடவை கிளியர் பண்ணிட்டா. நாங்கள் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. பேசிக்ஸ் நல்லா இருந்தால் மெயின்ஸ்லாம் மேட்ரு கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் பார்க்காதீங்க, நல்லா பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஃபேஸ் த ஃபெயிலியர்ஸ் வித் ஸ்டவுட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு நம்ம மேலே போயிட்டே தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்தியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது அந்த ஒரு பேங்க் தான். அதே மாதிரி கரெக்டாக அந்த டைம் இந்தியன் பேங்க் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷம். ஊரில் அத்தனை பேர் சொல்லுவாங்க, என்னடா அப்பா வேலை பார்க்குறாங்க, நீ என்னடா வீட்டில் இருக்க, படிச்சுட்டு இருக்க, இன்னமும் படிச்சுட்டு இருக்க, எப்பட்றா அப்பாவை ஹெல்ப் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நான் காட்டுக்கு போனேன், எங்கள் அப்பா இல்லைடா நீ போய் படி, வேணாம் அப்படின்றவாரு. இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். ஸோ எந்த சுச்சுவேஷனும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். எங்கள் அப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவார் ஆஃபீஸர்னு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்கன்னா, நீ வந்துடுவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் இப்போ ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டேன். ஆக்சுவலாக 3 பேர், அப்பாவுக்கு நான் அண்ணா 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. நான் 3வது கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் அப்பாவுக்கு அதிகமாக போயிடுவேன். 3 பசங்களும் படிக்க வச்சு ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து 3 பேருமே இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாரையும் முடியும். நான் என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை நினைவில் வைத்து தான் ஒவ்வொரு நாளும் 13லேருந்து 15 மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே கன்சிஸ்டன்ஸாக படிப்பேன். ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து எல்லாத்தையும் என் பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கேன். எங்கள் ஊர்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் நான். இந்த டைம் ரிசல்ட் வரும்போது எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை ரிசல்ட்டை.
வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு ஆங்ஸைட்டியாக இருக்காங்க. முந்தின நாளே எனக்கு அட்வைஸரை பண்ணுறாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த டைம் ஏதாவது நாலேஜ் தானே, போனால் போயிட்டு போகுது, அடுத்த டைம் படிக்கலான்னு. ரிசல்ட் வரக்கு மாதிரி சொல்லிட்டேன். நான் இந்த டைம் சொல்கிறேன், இந்த டைம் எனக்கு வேணும், நான் வாங்கிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி கிளியர் ஆகிடுச்சு எக்ஸாம் ரிசல்ட்டு. சார் வந்துட்டு சொன்னார், எதுக்கு 2 வருஷம் சொல்கிற, 6 மாதத்தில் அவனை முடிச்சு நான் அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொன்னார். என்னை விட அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். அது வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா இவரே சொல்கிறாருன்னா அப்போ அவர் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறாரு. நான் இந்த அளவுக்கு என் ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன், பேசுகிறேன், இவ்வளோ போல்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பேக் போனே எங்கள் அப்பா அம்மா தான். இப்போ நம்ம வெயில் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வெயிலை தாண்டி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் இமேஜை பார்க்கணும். இந்த இமேஜில் இருக்கிற ஒருத்தங்க தான் நாளைக்கு உங்கள் முன்னாடி வந்து எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்க வருவாங்க. உங்கள் பேங்குக்கு நீங்கள் ஒரு நல்ல நேமை வாங்கி கொடுங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஜெக்ட் பண்ணாலும் என்ன ரீசனுங்கிற தெளிவாக சொல்லுங்கள். லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுங்க. இந்த வெற்றி தொடரும். மீண்டும் சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.